ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்னங்கீற்று. இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாட்டுக்கோழி சாறு, குழம்பு கிடையாது. இது நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். மழை காலத்துக்கும் சளி இருமலுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி இந்த ரெசிபி. கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திக்குங்க. இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்மளோட நாட்டுக்கோழி சாறுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20லேருந்து 25 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம். இதை நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் இந்த மாதிரி வதக்கினோம்னா ஈரம் போயிடும். அதே போல் அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்தா சடச்சடன்னு நமக்கு வெடிக்காது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் பக்கமாக எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு வெங்காயம் சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் கரெக்டாக நமக்கு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் மசாலா சேர்க்க போகிறோம். இது நம்மளோட கறி மசாலா தான். இந்த ஒரே ஒரு பவுடர் சேர்த்தாலே போதும் நமக்கு. வேறு எந்த பவுடரும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையே கிடையாது நமக்கு. வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போது நான் இதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற போல் வேண்டாம் அப்படின்னா, சூப் மாதிரி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போதும். சூப் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த கறி மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அதே போல் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்காக நான் ஒரு 20 பெப்பர் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா சிக்கன்னாலே பெப்பர் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கும். இது 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக நாட்டுக்கோழி இருக்குது. வாங்கிட்டு வரும்போதே தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதோட தோல் பிடிக்கிறதில்ல சிக்கனில். ஆனால் தோலோட நாட்டுக்கோழி வாங்கிட்டு சமைக்கிறப்போ அதோட குழம்போட டேஸ்ட்டும் சரி, அதே மாதிரி கறியோட டெக்ஸ்சரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வதக்கின மசாலாவையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு நைஸான பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கங்க. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் ஓரளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நம்ம சிக்கன் கூட சேர்த்துட்றேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. இப்போ இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். கையை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து வைக்க போகிறோம். முக்கியமாக இதுக்கு தாளிப்பு கிடையாது. தேவைக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தான். கொஞ்சம் திக்காக குழம்பு வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சூப் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி பதமாக ஊற்றி குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி போலவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இதையும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் இது. மேக்ஸிமம் சிக்கன் வேகிறதுக்கு 5லேருந்து 6 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வைக்க வேணாம். சிக்கன் நமக்கு உதிர்ந்து போயிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலால் கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதை அப்படியே டம்ளரில் ஊற்றி தாராளமாக குடிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கல. என்ன ரீசன்னா அது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் தாளித்து செஞ்சோம்னா. இந்த சாறு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இதில் இருக்கிற கறி கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதுக்காக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அடுத்தது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் தாராளமாக. இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4 கீரி உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். மெயினாக வெங்காயம் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் இருந்தாலே நமக்கு ருசி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் அது கூட எடுத்து போட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். என்னடா மசாலா எதுவுமே ஆட் பண்ணலேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம அந்த செஞ்ச சாறுலேருந்து ஒரு 1½ கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி போல் குழம்பை எடுத்து ஊற்றி தான் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் வறுவல் வந்து உங்களுக்கு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வேறு எந்த மசாலாவோ எக்ஸ்ட்ரா இந்த சிக்கன் வறுவலுக்கு சேர்க்கக்கூடாது. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோட அந்த குழம்பு ஊற்றி செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காரத்துக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா பெப்பரை வந்து பவுடர் ஆக்கி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. அது வந்து இன்னுமே வந்து சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் நமக்கு சிக்கன் வறுவல் வந்து. அந்த ஊற்றின சாறு வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்குங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா கசப்பு தட்டிடும் நமக்கு பெப்பர் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Ba ba da ba